ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் வச்சு குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடாயில். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். இப்போ நம்ம உரித்து வச்ச வெங்காயத்தை இதில் கலந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அரை கிலோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம். 100 கிராம் பூண்டு உரித்து போட்டிருக்கிறோம். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம இதை கொஞ்சம் வேறு பவுலில் பாதி வெங்காயம் எடுத்துடலாம். இந்த வெங்காயத்தோட பூண்டும் வரும், பரவாயில்ல, அதோட சேர்த்து எடுத்துக்கலாம். பாதி வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். தக்காளி 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். தக்காளி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இந்த மசாலாவை நல்லா ஆயிலில் கலந்து விட்டுருங்க. இதில் நான் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன், வீட்டில் அரைச்சது. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன். இதை கரைச்சி ஊற்றிடுவோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறோம் இதில். இது இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது. குழம்பு நல்லா கொதிக்குது, நல்லா வாசனை வருது பாருங்கள். இப்போவே நல்லா கெட்டிப்பட்டு வருது குழம்பு. வெங்காயம் உடையாமல் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம மீதி இருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை இதில் கலந்துக்கிட்டோம். இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். சிம்மில் தான் வைக்கணும். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்குது. வெங்காயம் அப்படியே நம்ம போட்ட மாதிரிக்கே வெந்திருக்குது, உடையாமல் வெந்திருக்குது. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பை மாற்றிட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம்.
தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துருவோம். இப்போ இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் குழம்பு மணக்க மணக்க சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சூப்பராக இருக்குது குழம்பு, செஞ்சு பாருங்கள். எல்லாருமே சாப்பிடுவாங்க விரும்பி. தேங்க்யூ.